நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நேற்றைக்கு கரூரிலே நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு வீர உரையாற்றினார். நேற்று அவர் கரூருக்கு வந்தார் இல்ல, இந்த கரூரில் அவர் தேர்தலுக்கு முன்பு தேர்தல் பரப்புரைக்கு வந்தார். சொன்ன டைமோட 7 மணி நேரம் கழிச்சு வந்தார். போலீஸ் சொன்ன இடத்துல நிற்காம அவர் ஒரு இடத்துல போய் நின்னார். அவன் கூட இருந்தவங்க சொன்னதுனால அந்த கூட்ட நெரிச்சல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்குவதற்கும் அவர் ஏற்பாடு செய்த கொட்டாய்க்குள்ள பஸ்ஸில் ஏறி பேசுறதுக்கும் நேற்று வந்தார் கரூருக்கு. நேற்று கரூருக்கு வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வீர உரையாற்றினார். ஆமா, ஒரு வீர உரையாற்றினார் நமது மாண்புமிகு முதலமைச்சர். அவங்க சொல்றாங்க, தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர். இந்த மண்ணில் பிறக்கிற மனுஷனே நிரந்தரம் கிடையாது. ஒரு மனுஷன் பிறக்கிறான் இல்ல, அவனே நிரந்தரம் கிடையாது. ஆனா இவர் நிரந்தர முதலமைச்சர். இனி இவர் தான் நிரந்தர தமிழ்நாடு. இன்னும் யாரும் கிடையாது, இவர் மட்டும்தான். ஆமா, தமிழ்நாடு மக்கள் எல்லாம் 100 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை அவருக்கு குத்தகை கொடுத்தாங்க. எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவரு ஆமா, அவர் நேற்று கரூர்ல பேசின பேச்செல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியால. ஒரு ஆணவத்தின் உச்சம், ஒரு சர்வாதிகாரத்தின் உச்சம், ஒரு திமிரு பிடித்த பேச்சு, ஒரு தலைகணமான பேச்சு நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேச எல்லாரும் கண்டிக்கிறாங்க. அவர் பேசின பேச்சு, வாய் திறந்து பேசினார் பாருங்க. கரூர் மாவட்டமே கப்பெடுத்து போச்சு. கரூர் மாவட்டமே கப்பெடுத்து போச்சு. நாத்தம் தாங்க முடியல, கப்பு நாத்தம். நான் சொல்ல வருது, அவருடைய பேச்சு அப்படி இருந்துச்சுங்க. அவருடைய பேச்சு அப்படி இருந்துச்சு. ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் முன்னால ஒரு பேட்ல இப்படி வச்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? பேட்ல இப்படி பார்த்து பேசுவார். ஒரு ஸ்கிரிப்ட். எவ்வளோ ஆணவத்தோட பேச முடியுமோ அவ்வளோ ஆணவத்தோட, அவ்வளோ சர்வாதிகாரத்தோட, அவ்வளோ தெனாவிட்டு, அவ்வளோ தனைகணம் சிஎம் விஜய் சார் பேசுறது. பெரம்பூர்ல போலீஸ் வேணான்னு சொன்னாங்க, நான் திரும்பி போயிட்டேன், மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆனா கரூர்ல இவ்வளவு கூட்டம் இருக்குது, வேணாம் போலீஸ் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். டிஎஸ்பி சொன்னார், சார்ஜ் ஷீட்ல இருக்கு. அதெல்லாம் கோர்ட் பேசும், கோர்ட்ல பேசும். அதெல்லாம் டிஎஸ்பி சொன்னார். இவர் வந்தார், இவர் சொன்ன டைம், இவர் வந்த டைம், அதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். வந்தார், கரூருக்கு வந்தாரு. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், இன்னைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 30 ரூபாய். இன்னைக்கு அது கரூர்ல பாடுவார்னு நினைச்சேன். போன முறை வந்தபோது பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினேன். இப்போ நம்ம ஆட்சியில் நம்ம நல்லா அட்வான்ஸா மேலே போயிட்டோம். பாட்டிலுக்கு 30 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபான்னு பாடுவார்னு பார்த்தேன். அப்படி பாடினார்ல, அந்த கூட்ட நெரிச்சல தான் இந்த 41 பேர் இறந்து போனது. அதை லைட்டு போட்டு பார்த்தார். அதை லைட்டு போட்டு பார்த்து சிரிக்கிறார் உள்ள உட்காந்துன்னு. செத்து கிடக்கிறான் 41 பேர். 41 பேர் செத்து கிடக்கிறான். 41 பேர் செத்து கிடக்கிறான் சார். லைட்டு போட்டு பார்த்தாரு. அப்புறம் முக்காடு போட்டு ஓடிட்டார். முக்காடு போட்டு ஒரே ஓட்டம். நேற்று அண்ணன் விஜய் பாடினார். எனக்கு என்ன 49 வயசு, அவருக்கு 52 53. அண்ணன் சொல்லலாம், தப்பு. அவர்தான் சொல்லிட்டாரே, உங்க அண்ணன் விஜய் யாருனோ லஞ்சம் கேட்டா உங்க அண்ணன் விஜய் பேர் சொல்லுங்கன்னு. அதனால எங்க அண்ணன் விஜய் 41 பேர் இறந்த உடனே எங்க அண்ணன் விஜய் ஓடினா இருப்பார். ஓடு 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 ஓடுன்னு ஓடினார். ஓடு 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 வராம்பாரு வேட்டைக்காரன் இதை பாடினார்ல. செந்தில் பாலாஜி ஓடிட்டாரு, சிங்கப்பூருக்கு ஓடிட்டாங்க. நம்ம தலைவர் தளபதி பேர்லாம் சொல்றார். நம்ம முதலமைச்சர், எங்களுக்கு எப்பவுமே முதலமைச்சர் எங்க தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவரும் சொல்றார். சொல்லிட்டு நான் அவரை சொல்ல, எனக்கு அவர் மீது எப்பவுமே அன்பு பாசம் உண்டு. நக்கல் இவரு வாடினார் நமது அண்ணன் ஜோசப் விஜய். 41 பேர் இறந்தவொடனே அந்த இடத்துல நிக்கல. ஓடு 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 வராம்பாரு வேட்டைக்காரன், அட ஓடுறாரு பாரு வேட்டைக்காரன். 41 பேரை வேட்டையாடின வேட்டைக்காரன் எங்கண்ணன் ஜோசப் விஜய் வேட்டைக்காரன். ஓடு 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 ஓடி போனாரு திருச்சி தனி விமானத்திலே பனையூரை பார்த்து. ஓடு 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 ஒன்று ஓடி போனாரு எங்க அண்ணன் வெட்டக்காரன். பறந்து போனாரு எங்க அண்ணன் வெட்டக்காரன். எங்க அண்ணன் ஜோசப் விஜய் ஓடு 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 ஓடி போனாரு. எங்களுக்கு பாடம் வரல, உங்க படம் பார்த்தானே விஜய். என்ன எல்லாம் உங்க படம் பார்த்தா, நானும் உங்க படம்லாம் பார்ப்பேன். நான் நிறைய படம் பார்ப்பேன், உங்க படமும் பார்ப்பேன்.
அந்த பழி தூக்கி என் மேலே போட்டாங்க. போலீஸ் யாரும் சொல்லி இது செஞ்சீங்க. ஸோ அவர் இன்டைரக்டா அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா சொன்னார்ல, அமைச்சர் ஆதவர்ஜுனா அதுதான் சொல்றார். அவர் ஆதவர்ஜுனா பேசும்போது மு.க. ஸ்டாலின் தன் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்காக போலீஸ் வச்சு கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, இவரு போலீஸ் மேல தான் பழி போடுறாருங்க. இவரு போலீஸ் மேல தான் பழி போடுறாரு. என்னை பார்த்து இவங்க பயந்துட்டாங்க, என்னை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. நான் இன்னொன்று கேட்குறேன் உங்களை, அவர் என்னென்னவோ பேசினாருங்க. இது மணிக்கணக்கில் நான் பேசணும்னு அவசியம் இல்லைங்க. என்ன சொல்றது, ஆதாரம் இல்லாமல் செய்தி பேசிட்டு இந்த ஆட்சியில் ஊழல் இருக்கா அவர் கேட்குறாருங்க. இந்த ஆட்சியில் ஊழல் இருக்கா? 2 மாசம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து, ஊழல் இருக்கா ஊழல் இருக்கான்னு ஜோசப் விஜய் கேட்டார்ல. ஊழல் இருக்கா ஊழல் இருக்கா? எங்கன்னா ஊழல் இருக்குதா? யாரன்னா லஞ்சம் கேட்டா சொல்லுங்க. இது எங்க அண்ணனுடைய ஆட்சி, விஜய் ஆட்சி. இது எங்க தம்பியினுடைய ஆட்சி, விஜய் ஆட்சி. இது என் புள்ளனுடைய ஆட்சி, விஜய் ஆட்சி. சொன்னீங்கல்ல, லஞ்சம் கேட்டாரு ஒருத்தர், ஊழல் நடந்துக்குது. கிட்டத்தட்ட 180 கோடி வாங்கிட்டாரு உங்க ஆட்சியில். உங்க ஆட்சியில் விஜய் சார், உங்க ஆட்சியில் தான் லஞ்சம். இந்த டிஸ்ட்ரிக்ட் பிபி, அப்புறமா வந்து தாலுக் கோர்ட்டு, முன்சிப் கோர்ட்டு, எல்லாத்தையும் நீதிமன்றங்களுக்கு அரசாங்க வக்கீல் போடுவாங்க இல்ல, கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ், அதுக்கு லஞ்சம் வாங்கி கூவி கூவி வித்து லஞ்சம் வாங்கினாரே நமது புஷி ஆனந்தன். மாண்புமிகு நீர்வளத்துறை, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி அமைச்சர், உங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், உங்களின் ராஜ விசுவாசி புஷி ஆனந்தன் லஞ்சம் வாங்கினாரு. வக்கீல்லாம் சொன்னாங்க எங்க அண்ணன் விஜயாச்சி, எங்க தம்பி விஜயாச்சி, எங்க புள்ள விஜயாச்சி, நாங்க ஏன் லஞ்சம் கொடுக்கணும்? எங்க அண்ணன் விஜய் சொல்லிட்டாரு, லஞ்சமே கிடையாது, ஊழலே கிடையாது, சும்மா போடுன்னு புஷி ஆனந்த் சொன்னார். லஞ்சம் வாங்க சொன்னதே உங்க அண்ணன் தான். வாங்கிட்டு போய் பணியூர் பங்களால அவர்கிட்ட தான் கொடுக்க போறேன். பணம் கொடுத்தினா வக்கீல் போஸ்ட், இல்லைனா இல்லை, பணம் கொடுத்தானே, கொடுத்து தானே வாங்கினான். அதில் உங்க கட்சிக்காரு, உங்க கட்சியினுடைய வக்கீல் ஒரு சகோதரி செங்கல்பட்டுல கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, லஞ்சம் கேட்குறாங்க. புஷி ஆனந்த் தான் லஞ்சம் கேட்குறாரு வக்கீல் போஸ்ட் போகிறதுல. இப்போ அதை வந்து தடை போட்டாங்க, ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க. உங்க ஆட்சியில் லஞ்சம் இல்லையா? உங்க ஆட்சியில் ஊழல் இல்லையா? சொல்லுங்க. உங்க ஆட்சியிலே ஊழல் இல்லை? ஐயோ, நேத்தெல்லாம் அதை பேசுனதெல்லாம் பார்க்கும்போது, நான் 30 வருஷமா அரசியல் மேடையில் பேசுறேன். அம்மையார் செல்வி ஜெயலலிதா எவ்வளவோ பேசியிருக்காங்க. அம்மையார் செல்வி ஜெயலலிதா எவ்வளவோ பேசியிருக்காங்க. கலைஞரெல்லாம் கூட அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறமா அவங்களே உணர்ந்துட்டு சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனால் இந்த 2 மாசத்துல இவர் பேசுகிற ஆணவ பேச்சு, இவர் பேசுகிற திமிர் பிடிச்ச பேச்செல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. எங்களை பார்த்து சொல்கிறார், தீய சக்தி ரீலாக விடுறாங்க, ரீலாக விடுறாங்க, ரீல்ஸாக விடுறாங்க. இன்னைக்கு ரீல்ஸ் ஆட்சி நடத்துறது யாருன்னு கேட்டால் நமது ஜோசப் விஜய். நீங்கள் தான் ரீல்ஸ் ஆட்சி நடத்துறீங்க. உங்கள் மந்திரிங்க போடுற ரீல்ஸு, உங்கள் எம்எல்ஏங்க போடுற ரீல்ஸு, யாரை பார்த்துங்க ரீல்ஸ் ஆட்சி நடத்துறாங்கன்னு சொல்றீங்க? இன்னைக்கு வரைக்கும் நீங்க சினிமா நடிகராக தாங்க இருக்கிறீங்க மிஸ்டர் ஜோசப் விஜய் அண்ணா. விஜய் அண்ணா இன்னைக்கு வரைக்கும் நீங்க நடத்துறது ரீல்ஸ் ஆட்சி தான். இன்னைக்கு வரைக்கும் நீங்க சினிமா நடிகராக தான் இருக்கிறீங்க. இன்னும் நீங்க முதலமைச்சரா நீங்க இன்னும் மாறல. முதலமைச்சரா வாங்க. திமுக எல்லாம் வீட்டுக்கு போயிடுச்சு, டிவிக்கு ஆட்சிக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா டிவிக்கு ஆட்சி முதலமைச்சர் யாரு? அண்ணா விஜய் அண்ணா, நீங்க தான். இன்னொரு ரீல்ஸ், எங்களை பார்த்து ரீல்ஸ் பண்றீங்க, எங்களை பார்த்து நீங்க ரீல்ஸ் சொல்றீங்களே. நீங்க சட்டமன்றத்தில் பேசுறது ஸ்கிரிப்ட், நீங்க பொதுக்கூட்டத்தில் பேசுறது ஸ்கிரிப்ட். நான் சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். உடனே ஓடிட்டாங்க என் பேச்சு. நான் வாய் திறந்தா ஓடிடுறாங்க. நான் முன்ன குறிப்பிட்ட மாதிரி தான் சொல்ல முடியும். சட்டமன்றத்தில் நான் வாய் திறந்தா ஓடிடுறாங்க. நான் சபாநாயகர்கிட்ட சொல்லி சட்டமன்றத்தை எல்லா கதவும் அடைக்க சொல்ல போறேன். கதவு உடைச்சுன்னு ஓடுவாங்க. ஏன்னா நீங்க வாய் திறந்தா அவ்வளவு நாத்தம், கூவ நாத்தம். நான் சொல்றது உங்களுடைய திமிரு பிடிச்ச பேச்சு. எவனோ எழுதி கூட ஸ்கிரிப்ட் வச்சுன்னு அப்பாவை தேடுறேன் பேசுறீங்கல்ல. ஆனா ஓடுறாங்கன்னு சொன்னா வச்சு சம்பவம் செய்வாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் இல்ல, அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும்போது அப்ப வச்சு சம்பவம் செய்வாங்க விஜய் சார். அப்ப வச்சு சம்பவம் செய்வாங்க. பேசும்போது தீய சக்தி திமுக சொல்லிட்டு இப்ப திருட்டு திமுகன்றார் நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். திருட்டு திமுக கரூர்ல சொன்னார். நான் ரொம்ப ஷார்ட்டா பேசிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் இல்லைங்க, இந்த பதிவில் மாண்புமிகு நீதிபதிகளுக்கு ஒரு சந்தேகம் கேட்கிறேன். உங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு நான் ஒரு ஆள் கிடையாது, குடியாத்த போகிறேன். நான் ஒரு சாதாரண தொண்டன். திமுகவில் என் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய ஒரு சாதாரண தொண்டன். என் தலைவர் கலைஞருடைய முரட்டு பக்தன் அண்ணன் உதயாவின் தம்பி. நான் என்ன கேட்குறேன் சார், நீதிபதி சார், நீங்க சொன்னீங்க கோர்ட்ல
அனிதா ராதாகிருஷ்ணன் ஜாமீன் கொடுக்கும்போது சொன்னீங்க, ஒரு முதலமைச்சர் அவரை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் விழிக்கும் போது அவர் ரொம்ப மரியாதையாக விழிக்கணும். அவங்க பர்சனல் லைஃப் எல்லாம் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, ஆபாச வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. அதான் இந்த திருட்டுன்னு சொல்கிறது, இன்னும் என்னென்னவோ அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. நீங்கள் சொன்னீங்க, நாங்கள்லாம் பேசும்போது அவரை ரொம்ப மரியாதையாக தான் பேசுகிறோம். நாங்கள் எலெக்ஷன் முன்னால் அவர் பேசுறது வேறு, எலெக்ஷன் சிஎம் ஆயிட்டார். சரி, கோர்ட் சொன்னதை மதிக்கணும் கணம் நீதிபதி அவர்களே. இப்போ இவர் திமுக திருட்டு திமுகன்றாரு. இப்போ நாங்கள் அவரை என்ன சொல்கிறது? இந்த சந்தேகம் சார் எனக்கு, நான் வக்கீல் கிடையாது, நான் ஒரு 10th தாங்க படிச்சிருக்கிறேன். இப்போ இவர் விஜய் சார் வந்து சிஎம் சார் அண்ணா விஜய் அண்ணா திமுக திருட்டு திமுகண்டா எவனோ எழுதி கொடுத்தான், அதை அவர் படிக்கிறாரு. அப்பயும் அது அவர் பேசினார் தானே. இது இப்போ நாங்கள் என்ன சார் சொல்கிறது? ஐயா நீதிபதி ஐயா அவர்களை இப்போ எங்களை திருட்டு திமுகன்ட்டாரு. இப்போ நான் என்ன சொல்லிட்டோம்? ஆடு திறனவனுக்கு டிஸ்ட்ரிக்ட் பிபி ஆடு திருடனா பாருங்க, அவன் மேலே இன்னைக்கு கூட ஆடு திருட்டு கேஸ் வாணியம்பாடி ஸ்டேஷன்ல இருக்குது. ஆட்டு திருடனுக்கு அரசாங்க வக்கீல் போஸ்ட் கொடுத்துருக்கிற டிவிகே கட்சியை திருட்டு டிவிகேன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? திருட்டு லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்றவங்களுக்கு, கள்ள லாட்டரி சீட்டு வியாபாரம் பண்றவங்களுக்கு அமைச்சர் பதவியும், ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த சரவணன் லூசுகிறான் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ பதவி கொடுத்துறாங்களே, அப்போ நம்ம வந்து திருட்டு டிவிகேன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? திருட்டுத்தனமா பவுடரை சும்மா டிபெட் கார்டில் அப்படி தள்ளி 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 ட்ரக் யூஸ் பண்ண திருட்டுத்தனமா, அப்படி திருட்டுத்தனமா ட்ரக் யூஸ் பண்ண ஒரு நபருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்களே டிவிகே கட்சியில, அப்போ திருட்டு டிவிகேன்னு சொல்லலாமா? திருட்டுத்தனமா பிளாக் டிக்கெட், சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்த பலருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்துருக்காங்களே, சட்டமன்ற உறுப்பினராக சீட் கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்களே, திருட்டுத்தனமா பிளாக் டிக்கெட் வித்தவங்களுக்கு டிவிகே கட்சியில, அப்ப டிவிகே கட்சியே திருட்டு டிவிகே கட்சின்னு சொல்லலாமா? சொல்லுங்க, சொல்லலாமா? இப்படி நான் சொல்ல போனா நான் பல விஷயங்களை சொல்லுவேன். இப்படி நான் சொல்ல போனா பல விஷயங்களை சொல்லுவேன். எனவே அவருக்கு என்னன்னா, இனி அவரை வந்து அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, இனி எல்லாமே அவர் தானா. அவர் பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா இனி எல்லாமே அவர் தான், இனி எல்லாமே அவர் தான். மேக்கேத்தாட் விஷயத்துல நான் வாயே திறக்கலன்னு சொல்றீங்க. மேக்கேத்தாட்ல நீங்க ஒழுங்கா வாதாடிந்தா உங்களுடைய மனு ஏன் தள்ளுபடி பண்ணிருப்பாங்க? நீங்க ஏன் மேக்கேத்தாட் விஷயத்த பேசுறேன்னு நான் கரூர்ல நேற்று பேசினார் சிஎம் விஜய் சார். நான் அவர் கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா மேக்கேத்தாட் விஷயம் என்னன்னு? நான் கர்நாடகாவில் பிறந்தவன், அந்த ஏரியாலே பிறந்தவன். அது கணக்கு போறாருடைய அசம்பிளி, டிகே சிவகுமார் சிஎம் அவர் அசம்பிளியில் வருது. அது பக்கத்தில் ஒட்டின மாதிரி நம்ம தமிழ்நாடு தளி தொகுதி வரும். அங்கே அண்ணன் தளி பிரகாஷ் எம்எல்ஏ வந்தார், இப்போ அவர் தான் மாவட்ட செயலாளர். மேக்கேத்தான் விஷயம் என்ன நமது ஹானரபிள் சிஎம் விஜய் சார் தெரியுமா? காவேரி இஷ்யூ என்னன்னு நமது ஹானரபிள் சிஎம் விஜய் சார் தெரியுமா? இல்ல அந்த டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் மினிஸ்டரா போட்டிருக்கீங்களே, அந்த டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் மினிஸ்டரா போட்டிருக்கீங்கல்ல, மாண்புமிகு திரு புஷி ஆனந்தன், அவர் இட்டுன்னு போக முடியலன்னு சொன்னார்ல புஷி ஆனந்தன், அவருக்கு தெரியுமா மேக்கேத்தான் விஷயம் என்னன்னு? காவேரி இஷ்யூ என்ன தெரியுமா? அவரை கேள்வி கேட்ட சட்டமன்றத்தில் திரு ஆதவர்ஜனா பதில் சொல்றாரு. மேக்கேத்தான் இஷ்யூ நீங்க பெரிய லெவலில் கையில் எடுப்பீங்களா விஜய் சார்? காவேரி இஷ்யூ நீங்க பெரிய லெவலில் கையில் எடுப்பீங்களா விஜய் சார்? எடுக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டா உங்க படம் நல்லா ஓடுது பெங்களூர்ல, உங்க படம் நல்லா ஓடுது பெங்களூர்ல, உங்க படம் ஓடுது பெங்களூர் ஃபுல்லா. பெங்களூர் ஒட்டின மாதிரி இருக்கிற எல்லா ஏரியாலும் உங்க படம் ஓடுது. மைசூர்லயும் உங்க படம் ஓடுது, தாவணகிரியில உங்க படம் ஓடுது, தாவணகிரியில உங்க படம் ஓடுது. நிறைய கர்நாடகா ஸ்டேட்ல நிறைய இடத்துல உங்க படம், தமிழர்கள் இருக்காங்க அந்த பகுதியில். இப்போ நீங்க மேக்கேத்தாட் விஷயத்தை பெருசா பேசிட்டீங்கன்னா, எப்படி கட்டிடுற நீ நான் பார்த்தே பார்த்துடுறேன் நீ எப்படி மேக்கேத்தாட்ல டேம் கட்டுறேன்னு. ஆனா மேக்கேத்தாட்ல டேம் கட்டவே முடியாது, அவங்க சும்மா கட்டுறன்னு வாங்க, கட்ட முடியாது. டிகே சிவகுமார் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் திரு டிகே சிவகுமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டார், இத்தனை நாள் எங்களால மேக்கேத்தாட்ல டேம் கட்ட முடியல. ஏன்னு கேட்டா அங்க திரு மு.க. ஸ்டாலின் சிஎம் இருந்தார், இப்போ நாங்க கட்டுவோம்னா அப்போ உங்களை எவ்வளவு இலகாரமா நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க பேசுவீங்களா மேக்கேத்தாட்ல எப்படி டேம் கட்டுற பார்க்கலாம்? சவால் விட்டு பேசுவீங்களா? பேச முடியாது. ஏன்னா விரைவில் உங்க ஜனநாயக படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ணா விஜய் அண்ணா, உங்களுடைய ஜனநாயக படம் ரிலீஸ் ஆக போகுது. அங்க படத்தை ரிலீஸ் பண்ணா அடிப்பான். இப்பவே சொல்லிட்டான் வாட்டா நாகராஜ் இப்பவே சொல்லிட்டான், தமிழ் படம் எப்போ ரிலீஸ் எப்படி ரிலீஸ் ஆகுதான் பாக்குறான். அவனுக்கு இதே வேலை. யாருக்கு? அவன் வாட்டாள் நாகராஜுக்கு இதே வேலை. இதே உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் திரு சிவராஜ்குமார், கன்னட நடிகர் சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் ஒரு நிகழ்ச்சி தக் லைஃப்னுடைய அந்த பட நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது, அவரும் அங்க நம்மளுடைய உறவினர் தான். கன்னடத்தில் அவரு கன்னடக்காரா இருந்தா கூட
தமிழிலிருந்து பிரிந்த மொழி தான் கன்னடம் பண்ணார். அதுக்கு பெரிய பிரச்சனை. கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டதான் தக் லைஃப் படம் அங்கே ரிலீஸ் ஆகணும்னாங்க. அவர் மன்னிப்பு கேட்க மாட்டோம் படான்ட்டார். அப்படி நீங்க ஸ்டெபடா இருப்பீங்களா? ஸோ நீங்க காவிரி பிரச்சனை பேச மாட்டீங்க விஜய் சார். அண்ணா விஜய் அண்ணா, நீங்க மேக்கைத்தாட் பிரச்சனை பேச மாட்டீங்க. கரூர்ல வாய்க்கிலேயே பேசுனீங்கல்ல. ஸ்டாலின் விட்டுட்டாரு மேக்கைத்தாட் விஷயத்தை. ஸ்டாலின் விட்டுட்டாரு. ஸ்டெபனா நின்னார் என் தலைவன் தளபதி ஸ்டாலின். மிஸ்டர் விஜய் ஸ்டெபனா நின்னார். அவருக்கு பாட தூக்கணும். கர்நாடகாவில் பாடம் எடுத்துன்னு போனான். எவ்வளவோ அசிங்கப்படுத்தினான். நம்ம இறங்கி சம்பவம் பண்ணிடலான்னு பார்த்தோம். தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒன்னே ஒன்று சொன்னார். ஏன்னா அவர் வந்து உங்களை மாதிரி சினிமா நடிகர்ல, அங்கே ஒன்றும் அவர் படம் ஓடணும்னு அவசியம் இல்லை. அங்கே லட்சக்கணக்கான தமிழ் இருக்காங்க கர்நாடகாவில். அதுலேயும் பெங்களூர் சிட்டி தமிழ்கார தான். நான் பெங்களூரில் பிறந்தவன். அங்கே நம்மளுடைய தொப்பில் கூடிய ஒருவர் நம்ம தமிழ் அங்கே இருக்கிறோம். அவன் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போட்டான். ஒரு தகராறு எதுவும் பண்ணிடாதீங்க, கம்முன்னு இருங்கன்னார். யாரும் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, சும்மா இருங்கன்னார். அப்படி நீங்கள் பேசுவீங்களா? மேக்கத்தாட் விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுறீங்களே. எந்த அளவுக்கு அவர் அவதூறு பேச முடியுமோ அந்த அளவுக்கு அங்கே அவதூறு பேசினார். அந்த அளவுக்கு அவர் அங்கே பேசியது அவதூறு. இன்னொன்னு சொன்னார், நீங்க பாத்தீங்களா விஜய் அங்க பேசும்போது? அது கொளத்தூர்ல சும்மா 5 நிமிஷம் தான் கொத்து பரோட்டா போட்டோம். இல்ல இவர் கொத்து பரோட்டா போட்டாராம். ஐயோ, தேர்தலில் நிரந்தரமா ஜெயிச்சவங்களும் இல்லை, நிரந்தரமா தோத்தவங்களும் இல்லை. தேர்தலில் சொன்னா வெற்றி தோல்வி சகஜம். அது நீங்களே உங்க ஸ்பீச்சில் சொல்லிட்டீங்களே, தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம்னே. நீங்க 5 நிமிஷம் கொத்து பரோட்டா போட்டா என்ன? உங்களுக்கு ஒரு பாட்டு வருமே சினிமாவில், தொட்டப்பட்டா ரோட்டில் கொத்து பரோட்டா போடாட்டா, சும்மா சிக்கன் மட்டன் தராட்டா. அதே நாங்கள் பாட்டு வரல, அந்த மாதிரி கொத்து பரோட்டாவா நாங்கள் கைமா போடுவோமே அண்ணே விஜய் அண்ணே. கொத்து பரோட்டா வந்து பெருசா இருக்கும். நாங்கள் கைமா சும்மா துண்டா நாங்களும் கைமா போடுவோம். ஏன்னா எங்களுக்கு அப்ப எதிரி யாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா உங்களை பேச வேணான்ட்டாங்க. போட்டியே டெல்லிக்கும் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கும் திமுக தானே. எங்க ஆட்கள் அந்த லைன் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நாங்க பிடிக்க வேண்டிய லைன்ல பிடிச்சிருந்தா நீங்க கொத்து போராட்டா இல்ல எதுவுமே போட்ட முடியாது. இட்லி கூட ஊத்திக்க முடியாது, தோசை கூட ஊத்திக்க முடியாது. வீட்டோட இருந்திருக்கணும். இப்ப நாங்க போடுறோம், நாங்க கொத்துறோம் கைமாவை. எங்களுக்கும் தெரியும். பேசுறது வேணாம் சொன்னா இவ்வளவு ஆணவத்தோட பேசுறதுதான். இவ்வளவு ஆணவத்தோட அந்த நடிகர் பொருள் வந்து வெளியே வாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், 41 பேர் இறந்த திமுக மீது பழி, இன்னைக்கு கூட போலீஸ் மீது பழி போடுறீங்கல்ல, அது ஒரு போலீஸ் அதிகாரி கண்டிக்கலையே, ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி கூட கண்டிக்கலையே. போலீஸை வந்து மிரட்டுறீங்களா, பயப்படுத்துறீங்களா? 41 பேருக்கு நான் கரூருக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? நீ ஆட்சியில் இருக்கிற, நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன்னு சொல்ற. ஜோசப் விஜய் அவரோட கேட்கிறேன், நீ கரூருக்கு ஏன் போகக்கூடாதுன்றாங்க? அங்க போய் சாட்சியை கலைக்கிறேன்னு. சரி, ரைட், ஓகே. இப்போ நீங்க வந்து 32 பேருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்க, ஓகே. நீங்க 32 பேர் யாருக்கு வேலை கொடுத்தீங்க? ஒரு 32 பேருக்கு வேலை கொடுக்கறது, ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வேலை கொடுக்கறது நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாதா? நீங்க கொடுத்த நோக்கம் அவங்க யாரு, அவங்க எப்படி இருந்தாங்க? அந்த 41 பேரு ராணுவ வீரர்களா? எல்லையில போய் பாகிஸ்தான்காரன் கூட சண்டை போடும் போது, தீவிரவாதி கூட சண்டை போடும் போது துப்பாக்கி குண்டுகளுக்கு இந்த நாட்டுக்காக மார்பு காட்டி மாண்டு போன வீரமரணம் அடைந்த ராணுவ குடும்பத்தை சேர்ந்தவரா? இல்ல உலகத்திலே ஸ்காட்லாண்டை விட சிறந்த போலீஸாருடைய நமது போலீஸ் குடும்பமா? வன்முறை அடக்க போகும்போது ஒரு 41 போலீஸ் இறந்து போயிட்டாங்க, அவங்க குடும்பத்தை நாங்க வேலை கொடுக்குறீங்களா? மத கலவரத்திலேயோ இல்ல ஜாதி கலவரத்திலேயோ இறந்து போனாங்களா அப்பாவி மக்கள்? அவங்களுக்கு நீங்க வேலை கொடுக்கறது உங்க அரசியல் கட்சி கூட்டம், உங்க டிவிக்கு கட்சி கூட்டம். ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு நம்ம உயிரை கூட பெருசா மதிக்காம வயிற்றுல குழந்தை இருக்குன்னு பார்க்கல, ஐயோ எனக்கு வயசாயிடுச்சேன்னு பார்க்கல, சின்ன சின்ன பசங்களை கூட்டின்னு வந்து அந்த கூட்டத்தில் முண்டி அடிச்சுன்னு போய் ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு ஒரு முண்டி அடிச்சுன்னு போய் ஒரு சினிமா, அன்றைக்கு அவர் சிஎம் கிடையாது, அவர் நடிகர் தான். அன்னைக்கு ஒரு சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு போய் ஒரு கூட்டத்தில், நெரிசல் கூட்டத்தில் சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு போய் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு உங்க அதிகார துஷ்போகத்தை பயன்படுத்தி வேலை கொடுக்குறீங்கன்னா இதை கண்டிப்பாங்களா, கண்டிக்க மாட்டாங்களா? இப்ப எங்க கட்சியில கூட தான் பல்வேறு மாநாட்டில் வரும்போதும் போகும்போதும் 10 பேர் 15 பேர் இறந்து போறாங்க. அந்த காலத்துல இருந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே எங்க திமுக மாநாடுக்கு வந்தபோது இவங்க விபத்துல இறந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தோமா? நான் திமுக பேச்சாளர், ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்கேன். நான் ஒரு பொதுக்கூட்டம் மேடையில பேசினே இருக்கும்போது மைக்கு பிடிக்கும் போது சாக்கு கட்டி செத்துக்கிட்டேன். என் கூட சேர்ந்து 4 கட்சிக்காரன் செத்துட்டான். ஆட்சிக்கு வந்து எங்க தளபதி முதலமைச்சர் ஆயிட்டாரு, முடியாத குமரன். நம்ம திமுக மேடையில பேசும்போது செத்துட்டான். அவங்க கூட 4 கட்சிக்காரன் சேர்ந்துட்டு செத்துட்டான். அந்த 5 குடும்பம் அரசு வேலை தரேன்னு சொன்னா சும்மா இருப்பாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? எதிர்கட்சி சும்மா இருக்குமா?
அந்த 41 பேருக்கு ஒரு நினைவு சின்னம் வரை வைக்க போறோம். 41 பேருக்கு நீங்க அந்த குடும்பத்துக்கு வேலை கொடுக்கறதுன்றது ஒரு வைத்தறிச்சல் நான் பேச வரல. நீங்க கொடுக்கிற நோக்கம் என்ன? சாட்சியை கலைக்கிறீங்க. சாட்சியை கலைக்கிறீங்க. ஏயா அந்த பழி தூக்கி தூக்கி தளபதி மேல எங்க அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீது போறீங்களே, அவர் அந்த நீங்க அப்படி ஓடிவிட்டீங்க. ஓடு 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 ஓடுன்னு ஓடுனீங்க. 41 பேரை வேட்டையாடிட்டு ஒரே ஓட்ட பணியர் ஓடுனீங்களே விஜய் சார், அன்னைக்கு உங்க மேதான் பழி சொல்லும் போது உங்களுக்கு ஆதரவா பேசினார் எங்க தலைவன் தளபதி ஸ்டாலின். இது ஒரு அரசியல் கட்சி கூட்டம். ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் ஒரு பொதுமக்கள் இறக்கிறத எந்த அரசியல் கட்சி தலைவனும் விரும்ப மாட்டான். சொந்த கட்சிக்காரன் சாகுறத எந்த அரசியல் கட்சி தலைவனும் விரும்ப மாட்டான். இது ஒரு விபத்து. இது அரசியலாக்காதுன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா பழியொத்திக்கு திமுக மேல போடுறது, கொத்து போராட்டா போட்டுட்டான்றது, திருட்டு திமுக அன்றது, மீண்டும் மீண்டும் என்னன்னா தீய சக்தி என்றது. இனிமே யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்கன்ட்டு லஞ்சம் வாங்கினுங்கிறது யாருன்னு கேட்டா உங்க ஆட்கள் தான் லஞ்சம் வாங்கி இருக்கிறாங்க. இப்படி நிரந்தரமா திமுகக்கு நீங்க ஓய்வு கொடுத்துருங்கன்னு, நிரந்தரமா திமுகக்கு நீங்க ஓய்வு கொடுத்துருங்கன்னு சொல்றது, டேஷ் போட்டு எவ்வளவு ஆபாசம் படியுமோ அவ்வளவு ஆபாசமா பேசுறது, சும்மா நறுக்கு 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 நறுக்குன்னு குத்துக்கணும் சினிமா டைலாக் பேசுறது. என்ன மேன் இது சினிமாவா ஆட்சியா? சினிமாவா ஆட்சியா? என்ன சொன்னீங்க நீங்க அதுல? டாக் லெஸ் ஒர்க் மோர், தட் இஸ் மை பாலிசி. அதை நீங்க பண்ணத. டாக் லெஸ் ஒர்க் மோர். என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க? நான் 2 மாசம் தான் ஆட்சின்றீங்க. 2 மாசத்துல நீங்க சொன்னீங்க எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போலி மதுபானம், கஞ்சா, போதைப் பொருட்கள். இப்போ உங்க ஆட்சியில் இல்லையா? உங்க ஆட்சியில் இல்லை. அங்க பேசும்போது கரூர்ல ஒரு மினிஸ்டர் பேசினாங்க, எம்எல்ஏ பேசினாங்க. அந்த ஒரு அப்பா பெரிய ஊழல்வாதி கரூர் விஜயபாஸ்கர், அவங்க 3 வயசு பேர குழந்தை சொல்லிச்சா, தாத்தா தாத்தா நீங்க எங்க கட்சிக்கு வந்துட்டீங்களா, விஜய் மாமா கட்சிக்கு வந்துட்டீங்க. 3 வயசு குழந்தை அப்படி பேசுவான். இல்லைங்க, எங்க வீட்லயும் குழந்தை இருக்குது. 3 வயசு குழந்தை என் கட்சிக்கு வந்துட்டீங்களா, எங்க விஜய் மாமா கட்சிக்கு வந்துட்டீங்களா, எங்க ஜோசப் விஜய் மாமா கட்சிக்கு வந்துட்டீங்களா, இனிமே நீங்க கட்சியில சேர்ந்தீங்களான்னு இவ்வளவு அரசியல் பேசுமா 3 வயசு குழந்தை. அவர் சொல்றாரு விஜயபாஸ்கர், ரோட்ல போகும்போது சின்ன பசங்கலாம் எங்க தளபதி கட்சிக்கு வந்துட்டீங்களா, இவர் ரோட்ல நடந்து போனாராம். என்னடா ரீலா விடுறீங்க? அது சரி, ரீல் விடுற கட்சியில போய் சேர்ந்தா ரீலா தான் விடுவீங்க. ரீல் விடுற கட்சியில போய் சேர்ந்தா ரீலா தான் விடுவீங்க. எனவே முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்தோடு, இவ்வளவு சர்வாதிகாரத்தோடு, இனி நான் தான், யாருமே இனிமே என்ன ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இவ்வளவு ஒரு சர்வாதிகாரத்தோடு பேசிட்டு எல்லாரையுமே இன்னைக்கு ஒரு எப்படி எடுத்தெறிந்து பேச முடியுமோ அவ்வளோ பேசிட்டு இன்னைக்கு நீங்க போயிருக்கிறீங்க. அதாவது தம்பி தமிழன் பிரசன்னா இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டு வந்தோம். அப்படி பார்த்தேன், ஒரு ஆலமரத்துக்கு கீழே புழுங்கள் இருந்துச்சான், புழு இருந்துச்சான், ஒரு புழு. அந்த புழு சொல்லிச்சான், இது தமிழன் பிரசன்னா சொன்ன செய்தி. அந்த புழு சொல்லிச்சான், நான் தான் இந்த ஆலமரத்தையே தாங்க பிடிக்கிறேன்னு. அதனால அந்த புழு ஜோசப் விஜய் நான் சொல்ல வரல, ஒரு கதையா சொல்றேன். ஒரு கதைலாம் சொல்றேன்ல, அதனால நான் சொல்றேன், தமிழ்நாடு மக்கள் அரசியல் தெரிஞ்சவங்க. எங்க தலைவர் தளபதி ஸ்டாலினை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? ஓடு ஓடுன்னு சொன்னா நான் அவரை சொல்லல, அவர் மேல எனக்கு பாசம் உண்டு, அன்பு வைக்கிறேன்னு. ஒரு தேர்தல் ஒருத்தர் தோத்துட்டார் எங்க தலைவர் தளபதி தான், அதை வச்சு ஒரு அரசியல் எதிர்காலத்தை கணிக்க முடியாது. ஜோசப் விஜய் சார், நீ எவ்வளோ பேசுறியோ பேசுங்க. என்ன எவ்வளோ ஆணவத்துன்னு சும்மா நீ பேசுறியோ? யாரு திருட்டு திமுகன்னு என்ன சொல்லும் போது பூரா அக்யூஸ்டுங்கோ, பல குற்றப்பணியில் இருக்கவங்களுக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கிருக்குது யாருன்னு கேட்டா நீங்க. எனவே மக்கள் சொல்லுவாங்க, திமுக திருட்டு திமுகவா இல்லைன்னா டிவிக்கே திருட்டு டிவிக்கவா? நான் இன்னும் நிறைய பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, உங்க பர்சனல் விஷயத்த பேசக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்குது. ஆனரபிள் சிஎம் விஜய் சார், உங்க பர்சனல் விஷயத்த பேசக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்குது. இல்லைன்னா யாரு திருட்டு டிவிக்கே, யாரு திருட்டு வாழ்க்கை நடத்துறாங்கன்னு நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவேன். வேணாம் வேணாம். ஆணவம் ஆணவம் ஆணவத்தோடு அரசியல் பண்ணவங்க யாரும் நிலைத்து வாழ்ந்ததா வரலாறு இல்லை. பதவி வந்தால் பணிவு வர வேண்டும். அந்த பணிவு உங்கள்கிட்ட இல்லை. பணிவு உங்கள்கிட்ட இல்லை. சர்வாதிகாரத்தோடு நான் தானே நீங்க திமிருத்தனமா பேசுறீங்கல்ல மிஸ்டர் ஜோசப் விஜய் சார், பொறுத்திருந்து பாருங்க. உங்களுடைய ஆணவம், உங்களின் திமிருத்தனம், உங்களின் சர்வாதிகாரம் உங்களை வீழ்த்தும் என்று சொன்னால் மக்கள், எந்த மக்கள்? எங்கள் விஜய் அண்ணா,
எங்க விஜய் தம்பி, விஜய் என் புள்ள, விஜய் என் பேரன் சொல்றாங்க. எந்த மக்கள் தலைமையில தூக்கி வச்சு சினிமா போகத்தில் ஆடிட்டு இருக்கிறான். கரூர் மக்கள் உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களை அரசியலிருந்து விரட்ட போகிறதா இல்லையா பாருங்க. அந்த நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை, அந்த நாட்கள் வெகு தூரத்தில். எனவே உங்கள் கரூரின் ஆணவத்தனமான பேச்சுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். கடவுள்னு ஒருத்தருக்கான் ஜோசப் விஜய் சார், கையில அவ்வளோ கயிறு தாய்த்தம் பொட்டு வச்சிருக்கிறீங்கல்ல, கடவுள்னு ஒருத்தருக்கான் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறான், வெற்றி செய்வான். யாரோ எழுதி கொடுத்தானே மேன் பேசுறீங்க. இதுவே யாருன்னா ஒருத்தர் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துறாங்கல்ல, அதுல என்னுடைய சர்வாதிகாரத்தனமான ஆட்சி, என்னுடைய டிவிகேவின் தலைகணமான ஆட்சி விரைவில் மக்கள் தூக்கி எறிய போகிறார். மிக விரைவில் எங்கள் அண்ணன், நான் அன்பும் பாசமும் வைத்திருக்கிற எனது அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் மிக விரைவில் டிவிக்கு ஆட்சியை வீழ்த்திவிட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் வரப்போகிறார். கான்பிடண்டா இருங்க. விஜய் சொல்ற, உங்கள் விஜய் சொல்ற, எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் மிக விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார். கான்பிடண்டா இருங்க. அண்ணா எழுதி கொடுத்தா அந்த பேசுவார். ஆனரபிள் சிஎம் விஜய் சார் பேசுவார். எனவே ஸ்கிரிப்ட் ஆட்சி, ரீல்ஸ் ஆட்சி, ஸ்கிரிப்ட் சிஎம், ரீல்ஸ் சிஎம். மிக விரைவில் உங்களுக்கு ரீல் காத்துட்டு இருக்கு. நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.